நம்ம வண்டிக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இதே 55 நேற்று வந்துட்டு அந்த பைக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. திரும்ப காலையிலே இப்போ போய் போட்டுட்டு வந்துருக்கேன் மெக்கானிக் ஷாப்பில். நான் இன்றைக்கி சொன்னேன்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அதான் வந்துட்டு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வைக்கிற மாதிரி ரேட்டு அப்படிங்கிற மாதிரி பைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் பிரித்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மணி ஷிஃப்ட்டு பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. நம்ம வண்டிக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. வண்டிக்கு ஆப்ரேஷன் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ 12 o'clock ஷிஃப்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். 11:30 தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பரவாயில்லன்ட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்தாச்சு. 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். ஏதோ ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ண மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி எத்தனை ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு தெரில. டார்கெட் வந்து 16 தான் இன்றைக்கி பண்ண முடியும். ஏன்னா 11 o'clock ஸ்டார்ட் பண்ணல, 12 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 12 to 4, அப்புறம் மோஸ்ட்லி 7 to 10 அந்த மாதிரி தான் இருக்கும். பைக்குக்கு எக்ஸ்பென்ஸ் ஆனது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 600. நான் ரொம்ப வரும்னு நினச்சேன். பரவாயில்ல, 600ஓட முடிஞ்சிச்சு. ஆனால் அடிக்கடி வைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சீக்கிரம் வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு எடுத்து முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த பிளான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் அப்புறமா அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அந்த டீட்டெயில் வந்து காமிக்கிறேன். அதுலேயே தெரியும் இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ நான் வந்துட்டு பைக்குக்காக செலவு பண்ணது, இன்னும் அமௌண்ட் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கிளியராக தெரியும். 4 மணி போல் ஒரு இடத்துல டெலிவரி பண்ணிவிட்டு ரூமுக்கு கிளம்பலான்னு பார்க்குற டைமில் டிஸ்டன்ஸை செக் பண்ணேன். 12 கிலோமீட்டர்னு காமிக்குது. சரி வராது அப்படின்ட்டு அடுத்ததாக ஒரு கிக்கை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு 4 to 5 அந்த மாதிரி சும்மா ஆட் பண்ணிவிட்டு ஸோ பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் விடுவானுங்கன்னு பார்த்தோம்னா அடுத்த 2 ஆர்டர் வந்தது. போய் டெலிவரி பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். 8.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு ரூமுக்கு இருக்குது. அதை கம்பேர் பண்ணக்குள்ள ஆல்மோஸ்ட் எத்தனை 3.5 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி வந்திருக்குது. பரவாயில்லன்ட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கிக்கு கம்ப்ளீட் பண்ணணுன்னா 50 minutes நம்ம லாகின்ல இருக்கணும். இங்கேருந்து ½ an hourனு காமிக்குது ரூமுக்கு. அந்த கிக்கு வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஏன்னா போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நமக்கு. அதனால் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போய் ரீச் பண்ணிவிட்டு அடுத்த அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஈவினிங் 7 to 10 ஷிஃப்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட் நின்றுட்டுருக்குறேன். அப்படியே பாருங்களேன், இது கீதம் ரெஸ்டாரண்ட்டு. இன்னும் அவங்க ஒன்றுத்தையும் ரெடி பண்ண பாரு இல்லை. ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ 10 minutes ஆச்சு. இன்னும் ஃபுட்டு ரெடி வரல. ஆர்டர் ரெடி ஆனிச்சுன்னா தான் போய் பிக்கப் பண்ணுறதுக்கு போகணும். அது வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணணும். இப்போ 10 o'clock ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ஆனால் 10 o'clockனா எக்ஸாக்டாக 10 o'clock கண்டிப்பாக முடியாது. 10 o'clock வரைக்கும் வச்சிருந்த டைமிங்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் நான் ஆர்டர் கொடுத்து முடித்தது பார்த்தோன்னா 10:30 சம்திங்கு. அப்புறம் அங்கேருந்து ரூமுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 7.5 கிலோமீட்டர்ஸ் ரூமுக்கு வருது. அங்கேருந்து ரூமுக்கு வந்தாச்சு. இன்னொன்று இன்றைக்கி என்னன்னா அப்படியே இன்சென்டிவாக ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. 300 தான் அப்படிங்கிற மாதிரி. நான் ஏர்ன் பண்ண மணின்னு பார்த்தோம்னா 690 இந்த ரைட் பண்ணி, அதில் இந்த 300 இன்க்ளூட் பண்ணோன்னா டோட்டல் 990 சம்திங் அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்குது. 16 ஆர்டர் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னென்னா வர வர வந்துட்டு ரொம்ப இன்சென்டிவ் கம்மி பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியதுதான். இனி மார்னிங் ஷிஃப்ட்டு 11 o'clock போகலாமா இல்லை 12 o'clock ஸ்டார்ட் பண்ணலாமான்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ஐடியா கிடைக்கும். நாளைக்கு பார்ப்போம். See you.